இந்த சபை கட்டுவதற்கு முன்பதாக இந்த சபை நிலத்தில் ஒரு அஸ்திபாரம் இட்டார்கள். நீங்க எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? அந்த அஸ்திபாரத்தை குழி தோண்டும் போது அப்ப பெரிய பெரிய குழியா தோண்டினார். சில பேர்லாம் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு பெரிய குழி, எதுக்கு இவ்வளவு பெரிய கம்பி, ஏன் இவ்வளோ வெயிட்டா போடுறீங்க? அன்னைக்கு இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் போட்டேன்னு அவர் சொன்ன பதில் ஞாபகம் இருக்கா? அவர் என்ன சொன்னாருன்னு ஏதாவது இருக்காது? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உறுதியா ஆழமா இந்த அஸ்திவாரம் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட்டினோம் நல்ல கம்பீரமா உயர்ந்து உறுதியா நிற்கும். உண்மையா சொல்றேன், நம்ம சர்ச்சில் இந்த பாருங்க ஒரு பீம் சைஸ் இது ஒரு பீம் சைஸ். இந்த பீம் எங்க இருந்து வருது தெரியுமா? சொல்லுங்க ஐயா, இந்த தூண் எங்க இருந்து வருதுயா? அஸ்திபாரத்துல தான் வருது. கர்த்தர் நம்மை சபைக்கு தூணும் ஆதாரமாய் வைக்கிறார். நம்முடைய அஸ்திபாரம் உறுதியா இருந்தா தான் நாம தூணா நிக்க முடியும். ஹலோ, worship is not just on Sundays or not on a special occasion, it's a lifestyle. அதனால நான் சபை ஆராதனைக்கு எதிராக சொல்லல. சபை ஆராதனை ரொம்ப முக்கியம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது ரொம்ப முக்கியம். சண்டே சர்வீஸ் are blessed ones. ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் ஓய்வு நாளா கொடுத்து ஆராதிக்க வச்சிருக்கிறார். ஆனாலும் ஆராதனை என்று சொல்வது பாடல் துதிக்கிறது மாத்திரம் அல்ல, அது என் வாழ்க்கையா இருக்கிறது.